கல்யாணமாகி 1 வருஷத்துக்கு பின்னாடி வந்த குட் நியூஸ். உற்சாகத்துல ரெடின் கிங்ஸ்லி, சங்கீதா ஜோடி. காமெடி நடிகர் ரெடின் கிங்ஸ்லி போன வருஷம் நடிகை சங்கீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்ட நிலையில, அவங்கள பத்தின இப்போ குட் நியூஸ் வெளியாகி இருக்கு. சினிமாவுல சைடு டான்ஸரா இருந்தவர் தான் ரெடின் கிங்ஸ்லி. இவர் ஒரு டான்ஸரா அங்கீகாரம் கிடைக்காததால ஒரு கட்டத்துல சினிமாவ விட்டு விலகுன ரெடின் கிங்ஸ்லி, பொருட்காட்சிகள நடத்தக்கூடிய கான்ட்ராக்டரா உருவெடுத்தாரு. அது மூலமா அவருக்கு நல்ல வருமானமும் கிடைச்சிட்டு வந்தது. தமிழகம் முழுக்க அரசு சார்புல நடத்தப்படக்கூடிய பொருட்காட்சிகளோட கான்ட்ராக்டரா மாறி, அது மூலமா கோடிக்கணக்குல வருமானம் ஈட்டிட்டு வந்தாரு ரெடின் கிங்ஸ்லி. இந்த நிலையில இயக்குனர் நெல்சன் கூட நட்பு ஏற்பட்டு, அவர் இயக்குன கோலமாவு கோகிலா படத்துல சீரியஸான காமெடியனா நடிக்கக்கூடிய வாய்ப்ப பெற்றாரு ரெடின் கிங்ஸ்லி. அவரோட நடிப்புக்கு பாராட்டுக்கள் கிடைச்சதுக்கு அப்புறமா டாக்டர் படத்திலயும் அவர நகைச்சுவை வேடத்துல நடிக்க வச்சாரு நெல்சன். அந்த படம் தான் ரெடின் கிங்ஸ்லிக்கு ரொம்ப பெரிய திருப்பு முனையா அமைஞ்சது. அந்த படத்தோட வெற்றிக்கு பின்னாடி விஜய் கூட பீஸ்ட், ரஜினியோட ஜெயிலர் அப்படின்னு முன்னணி நடிகர்கள் கூட நடிச்சு பிஸியான நகைச்சுவை நடிகரா உருவெடுத்தாரு கிங்ஸ்லி. 46 வயசு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்காம முரட்டு சிங்கிளா இருந்த நடிகர் ரெடின் கிங்ஸ்லி போன வருஷம் சின்னத்திரை சீரியல் நடிகை சங்கீதாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. சங்கீதா ஏற்கனவே கல்யாணமாகி விவாகரத்து பெற்றிருந்தாலும் அவங்கள 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு கிங்ஸ்லி. 46 வயசுல கல்யாணம் பண்ணிக்கிட்டதால சில கேலி கிண்டலுக்கும் ஆளானாரு ரெடின் கிங்ஸ்லி. இந்த நிலையில நடிகர் ரெடின் கிங்ஸ்லியோட மனைவி சங்கீதா கர்ப்பமா இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்த தகவல அவரு அதிகாரப்பூர்வமா அறிவிக்காட்டியும் கூட அவங்க 5 மாசம் கர்ப்பமா இருக்கக்கூடிய தகவல் சமூக வலைதளத்துல கசிஞ்சிருக்கு. சமீபத்துல நடிகை சங்கீதா சன் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்த ஆனந்த ராகம் சீரியல்ல இருந்து விலகுனதன் மூலமா அவங்க கர்ப்பமா இருக்கக்கூடிய தகவல் கிட்டத்தட்ட உறுதியாயிருக்கு. கர்ப்பமா இருக்கிறதால தான் அவங்க சீரியல விட்டு விலகி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. 47 வயசுல அப்பாவாக போற ரெடின் கிங்ஸ்லிக்கு வாழ்த்துக்களும் குவிஞ்ச வண்ணம் இருக்கு.